சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 30வது பாடல். மத்துரு தந்தயிரின் புலன் தீக்கதுவ கலங்கி பித்துருவேனை விடுதி கண்டாய். வெண்தலை மிளச்சி கொத்துரு போது மிளைந்து கூடர் நெடுமாலை சுற்றி தத்துரு நீருடன் நார செஞ்சாந்தனி சச்சையனே. மத்துரு தன் தயிரின் புலன். மத்துரு மத்திலே இடப்பட்ட தயிரிலே இடப்பட்ட மத்து நிலை கலங்குவது போல புலன்கள் தீக்கதுவ கலங்கி, என்னுடைய ஐம்புலன்களும் தீப்பற்றினால் போல் கலங்கி பித்துருவேனை விடுதி கண்டாய். வேரூன்றுகின்றவனை என்னை விட்டு விடாதே. தயிரிலே இடப்பட்ட மத்து கலங்கினார் போல், தயிர் கலங்கினார் போல் என் புலன்களால் கலங்கி நிற்கின்ற என்னை விட்டுவிடாதே. வெண்தலை மிளச்சி, வெண்தலை வெண்மையான தலை மாலையை அணிந்து இருக்கின்ற எம்பெருமானே, கொத்துரு போது மிளைந்து, கொத்துருபோது கொத்துக்களாக பொருந்திய கொன்றை மாலை அணிந்தவனே, குடர் நெடு மாலை சுற்றி, குடல்களை மாலையாக சுற்றி தத்துரு நீருடன், செம்மையான நீருடன், திருவெண்ணீற்றுடன் ஆர செஞ்சாந்தனி சச்சையனே. செஞ்சாந்தினி செம்மையான சந்தன சாந்தை அணிந்து இருக்கிற சச்சையனே, இளமை உடைய தலைவனே, எம் தலைவனே. தயிரிலே அகப்பட்ட மத்து கடைவது போல், தயிர் சிதறுவது போல கலங்குவது போல ஐம்புலன்களால் கலங்கி இருக்கின்றேன், என்னை விட்டு விடாதே. குடர் நெடு மாலையை சுற்றி, குடர் நெடு மாலையை குடல்களை மாலையாக குடல்களின் தலையிலே கழுத்திலே சுற்றி, குடல்களை மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்து இருக்கின்ற எம்பெருமானே, என் தத்துரு நீருடன் கொன்றை மாலை அணிந்தவனே, தத்துரு நீருடன் நீற்றை அணிந்தவனும் சந்தன சாந்தை அணிந்தவனுமாக இருக்கிற எம்பெருமானே, என்னை விட்டு விடாதே. சிவாய நம.